அடுத்த நாள் நைட்டு ஊரில் ஆள் நடமாட்டமே இல்லை. மொத்த ஜனமும் கபடி கிரவுண்டில் இருந்தது. ரொம்ப நாள் கழித்து விளையாடுறதுனால கௌதம் ஒரு பதட்டமாக இருந்தான். முதல் ரைடு உள்ளே போகிறான். ஆப்போசிட் டீமில் இருந்த 2 பேர் கௌதம் ஃபுல் கவனத்தில் இல்லாததை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக அவனை காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. கௌதம் கீழே விழுந்து கோட்டை தொட முடியாமல் அவுட் ஆக்கிட்டு வெளியே உட்காந்துட்டு இருந்த கௌதம் மனசில் நிறைய ஓடிட்டு இருந்தது. பெஞ்சமின் கார்த்திக்குக்காகவாச்சு நல்லா விளையாடிருக்கலாம். அவ்வளோ ஆசைப்பட்டாங்க நான் விளையாடுறத பார்க்கணுன்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அவன் இதுக்கு முன்னாடி நடந்த கேம்லலாம் எப்படி விளையாடிட்டு இருந்தான், இப்போ எப்படி விளையாடுறான் அப்படின்ட்டு பல யோசனை அவனுக்குள்ளே போயிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அவன் பக்கத்தில் அடுத்து அவுட் ஆகிட்டு வந்த அவன் டீம்மேட், என்னடா கௌதம் சொதப்பிட்ட அப்படின்னு கேட்குறான். சாரிடா, கேமில் கவனம் கம்மியாக இருந்தது, அதான் சாரிடான்னு சொல்கிறான். விடு கௌதம், நடந்தது யோசிக்காத. அடுத்தது நீ உள்ளே போனால் எப்படி விளையாட போகிறோன்னு யோசிடா. முக்கியமாக ஆப்போசிட் டீமில் உன்னை அவுட் ஆக்குன ட்வின்ஸ் தான் செம்மையாக விளையாடுவாங்க, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். கௌதம் கூட்டத்தில் பெஞ்சமின், கார்த்திக் இவங்க 2 பேர் பக்கத்தில் அவங்க அப்பா நிற்கிறத பார்க்குறான். எல்லார் முகத்துலேயும் ஒரு மாற்றம் தெரியுது. என்னென்னு பார்த்தா கௌதம் டீம் பிளேயர் ஒருத்தன் அவன் ரைடு போயிட்டு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கான். கௌதம் திரும்ப உள்ளே போகிறான். இந்த தடவை கௌதம் மைண்டில் கேம் மட்டும்தான் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. கௌதம் டீம் 18 பாயிண்ட்ஸும் ஆப்போசிட் டீம் 30 பாயிண்ட்ஸும் எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் தொடங்குது. கௌதம் டீம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கௌதம் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து தரான். மேட்ச் முடிய 3 நிமிஷம்தான் இருந்தது. கௌதம் டீம் 41 பாயிண்ட்டும் ஆப்போசிட் டீம் 43 பாயிண்ட்டும் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. கௌதம் லாஸ்ட் ரைட் போக போகிறான். ஆப்போனன்ட் டீம் கௌதமை டிஃபெண்ட் பண்ணிட்டாலோ இல்லை கௌதம் ஒருத்தர் 2 பேரை அவுட் ஆக்கிட்டு வந்தாலோ ஆப்போனன்ட் டீம் ஒன்று ஜெயிச்சிருவாங்க, இல்லை ட்ராவாகிடும். ஸோ கௌதம் 3 பேரையாச்சு அவுட் பண்ணால் தான் ஜெயிக்க முடியுன்ற நிலைமை வந்தது. மொத்த கிரவுண்டும் பரபரப்பாகுது. கௌதம் ரைடுக்காக உள்ளே போகிறான். இந்த சமயம் கௌதம் முதல் ரைடப்போ பண்ண தப்ப பண்ணாமல் ரொம்ப கவனமாக இருந்தான். ஆப்போனன்ட் டீமில் இருந்த ட்வின்ஸ் அவன் காலை குறி வச்சு பிடிக்க ட்ரை பண்ணும்போது கௌதம் அவங்க கிட்ட மாட்டாமல் அவங்க எதிர்பார்க்காத நொடியில் கௌதம் காலை அந்த ட்வின்ஸ் மேலே பதிச்சிடுறான். இன்னும் கௌதம் ஒருத்தரை தொட்டுட்டு கோட்டை தொட்டுட்டா ஜெயிச்சிருவான். அந்த ட்வின்ஸ் அவனை மற்றவங்க கிட்ட கௌதமை போக விடாமல் தடுக்கிறாங்க. அப்படி இருந்தும் கார்னரில் இருந்த ஒரு பிளேயரை தொட்டு கோட்டை நோக்கி போகும்போது அந்த ட்வின்ஸும் இன்னும் 2 பேரும் கௌதமாக பிடிச்சிடுறாங்க. கோட்டுக்கிட்ட விழுறான் கௌதம். ஆனால் இன்னும் டைம் இருந்தது அவன்கிட்ட. அந்த நொடி கௌதமோட ஹார்ட் பீட் அவனுக்கே கேட்டது. அவன் கடைசி வர கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவனையே நம்ப ஆரம்பித்தான். இத்தனை பேர் தடுத்தும் கௌதமோட விடாமுயற்சினால் கோட்டை தொட்டு ஜெயிச்சிடுறான். பெஞ்சமினும் கார்த்திக்கும், ஏய் சூப்பர்டா, செம்மையாக விளையாடடா, சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. கௌதம் அப்பா, கௌதம் நல்லா இருந்துச்சுப்பா, கேம்மு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்த நாள் கௌதம், கார்த்திக், பெஞ்சமின் 3 பேரும் கௌதமோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் ஹாஸ்டல் கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறாங்க. கௌதம், பெஞ்சமின், கார்த்திக் இவங்க 3 பேருக்கும் இது ஒரு மறக்க முடியாத மெமரிஸாக இருந்தது. நிறைய கௌதம் ஊரை மிஸ் பண்ணாலும் ஒரு சந்தோஷமாக ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. இந்த லீவில் ஒரு நாள் ரோஹித் ஒரு வேலையாக திவ்யா வீட்டுக்கு போகிறான். திவ்யா டல்லாக இருக்கிறத கவனிக்கிறான். திவ்யா கிட்ட என்னென்னு கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறான் ரோஹித். சரி, என்ன இருந்தாலும் நம்ம திவ்யா தானே, கேட்போன்னு திவ்யா கிட்டே கேட்குறான். என்னாச்சு திவ்யா, ஏதாச்சும் ப்ராப்ளமா, உன்னை இந்த மாதிரி டல்லாக பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோஹித், சும்மாதான்னு சொல்கிறா திவ்யா. ஒன்றும் இல்லாமல் முகம் ஏன் இப்படி இருக்குது, சொல்கிறியா இல்லையான்னு கேட்குறான்.
இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சின்ன சண்டை, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா திவ்யா. என்னாச்சு, நல்லா தானே இருந்தீங்க டீமா, இப்போ என்ன திடீர்னு கேட்குறான் ரோஹித். இல்லை உன் கூடவும் உன் ஃப்ரெண்ட் அசோக் கூடவும் தேவையில்லாமல் கார்த்திக் சண்டை போட்டானாமே, அதனால் நான் கார்த்திக் கூட பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்கிறா திவ்யா. என்ன சொல்கிறேன், அவனுக்கு ஒன்றுமே பண்ணலையே, என் கூட இருக்க கிறுக்கு தான் அவங்கள வேணும்னே வம்புக்கு இழுத்தான். உன் ஃப்ரெண்ட்ஸ் அமைதியாக தான் இருந்தாங்க, என்ன கௌதம் தான் கொஞ்சம் துள்னா, பட் நான் சொன்னதும் அமைதியாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறான். கார்த்திக் ஒன்றுமே பண்ணல திவ்யா அப்படின்னு சொல்கிறான் ரோஹித். திவ்யா மனசில் அச்சச்சோ தப்பு பண்ணிட்டோமே, கார்த்திக் கிட்ட எந்த மூஞ்சி வச்சு பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. ரோஹித், மேடம் என்ன முழிக்கிறீங்க, ஒழுங்காக ஃப்ரெண்ட்ஸோடு பேசுங்கன்னு சொல்கிறான். அது சரி, கார்த்திக் கிட்ட பேசாததுனால இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, வெறும் ஃப்ரெண்டா எப்படின்னு கேட்குறான் ரோஹித். திவ்யா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஆமாம் வெறும் ஃப்ரெண்டு தான்னு சொல்கிறான். நீ ஒன்று சொல்கிற, பட் ஆனால் உன் ஆக்டிவிட்டீஸ் வேறு ஒன்று சொல்லுது. என்னமோ போ, நல்லா இருந்தால் சரி. நான் கார்த்திக் பற்றி விசாரித்த வரைக்கும் நல்ல பையனாக தான் தெரியுறான், கேரி ஆன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். திவ்யா ரோஹித் சொன்னதெல்லாம் ஹேமா கிட்ட சொல்கிறா. நம்ம தான் அவங்கள பேச விடாமல் தப்பாக நினச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறான். நீ பெஞ்சமின் கிட்ட பேசு பாவம் அப்படின்னு சொல்கிறா திவ்யா. ஏமா ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே சரி பேசுகிறேன்டி அப்படின்னு சொல்கிறா. என்ன ஏமா என்னாச்சு அப்படின்னு கேட்குறா திவ்யா. அது ஒன்றும் இல்லடி, நான் இன்னைக்கு வரைக்கும் பெஞ்சமின் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன்டின்னு சொல்கிறா. அடி பாவி துரோகி, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறா திவ்யா. இல்லடி மறந்துட்டேன்டி அப்படின்னு சொல்கிறா ஹேமா. அன்னைக்கு நைட் திவ்யா கார்த்திக்கு டெக்ஸ்ட் பண்ணலாமா வேணாமா யோசிச்சுட்டே இருக்கா. சரி நம்ம மேலே தான் தப்பு, டெக்ஸ்ட் பண்ணுவோம், ஆனால் நம்ம தெரியாமல் டெக்ஸ்ட் பண்ண மாதிரி ஆக்டிங்கை போடுவோன்னு ஒரு குட் நைட்டுன்னு ஒரு மெசேஜை கார்த்திக்கு அனுப்புகிறா. கார்த்திக் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், செம்ம ஹாப்பி ஆகிடுறான். இப்போ தான் என் ஞாபகம் வந்ததா அப்படின்னு கேட்குறான். அப்படிலாம் இல்லை, பேசணும்னு தோணுச்சு அதான் அப்படின்னு சொல்கிறா. இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி ஏன் டெக்ஸ்ட் பண்ண அப்படின்னு கேட்குறான் கார்த்திக். இல்லை இன்றைக்கி ரோஹித்தை பார்த்தேன், நடந்ததெல்லாம் சொன்னான், அதனால் கில்ட்டி ஆகிடுச்சு, அதான் பேசணுன்னு நினச்சேன்னு சொல்கிறான். அப்போ கூட உனக்கு என் ஞாபகம் வந்து டெக்ஸ்ட் பண்ணல, உன் கசின் சொன்னதுக்கப்புறம் பேசுகிற. என்ன இன்னைக்கு பேச விட்டியா, நான் என்ன சொல்ல வரேன்னு கூட புரிஞ்சிக்காம பேசாமல் போயிட்டியே. நான் கூட இப்போது என்னை மிஸ் பண்ணுறதுனால தான் நீ பேசுனேன்னு நினச்சேன், ஆனால் ரோஹித் சொல்லி தான் நீ பேசுகிறியா, இப்படி ஒன்று நீ என்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு திவ்யா கிட்ட சொல்கிறான். என்ன இருந்தாலும் நான் இப்போ வந்தானே, பரவாயில்ல திவ்யா நீ பேசவே வேணான்னு சொல்கிறான். திவ்யாவுக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ணுறதுனே தெரியாமல் கார்த்திக் பேசினதை நினச்சி கஷ்டப்பட்டு படுத்து அழுகிறா.